ஹாய் ரேடியஸ், இன்றைக்கி என்ன வீடியோனா அடிஷ்னல் ஹாரன் தான் ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் அதாவது ஸ்டாக் ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா லோ டோன் ஹாரன்னு, நம்ம அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ண போகிறது வந்து ஹை டோன். இது வந்து நம்ம ராயல் என்ஃபீல்டு ஓஇஎம்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ எக்ஸிஸ்டிங் சவுண்டு வந்து எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். கைஸ், வீடியோவை எண்டு வரைக்கும் பாருங்கள். வீடியோவோட எண்டில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சொல்லியிருப்பேன், ஸோ மிஸ் பண்ணாதீங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அடிஷ்னலாக ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு வச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே அங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். பட் அங்கே வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான ஃபீஸிபிலிட்டிஸ் வந்து இல்லை. ஸோ அதுக்கு பேரலாகவே நமக்கு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியாச்சு. ஸோ இந்த அடிஷ்னல் ஹாரனுக்கு வந்து ஒயரிங் கிட்ட வந்து லோக்கல் ஷாப்ஸ்லேயே அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நான் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது நம்ம வந்து சிம்பிள் கனெக்ஷன் தான், நம்ம வீட்டிலே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக நான் இதை வாங்கிட்டேன். ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்பிள் தான். இது எக்ஸிஸ்டிங் ஹாரன்லேருந்து ஒரு லூப் எடுத்து அடிஷ்னல் ஹாரனுக்கு வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுதான் வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட்லேருந்து வாங்கின ஹை டோன் ஹாரன். இந்த அடிஷ்னல் ஹாரன் வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள், ஹெச்ன்னு போட்டிருக்கு. ஸோ அதுதான் வந்து ஹை டோனு. மாடல் K95, ஆம்ஸ் வந்து 2 ஆம்ஸ், 12 வோல்ட்டு. ஸோ இதுதான் வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் ஹாரன் கூட கனெக்ட் பண்ண போகிறோம் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த போல்டு வந்து எக்ஸிஸ்டிங் ஹாரன் கனெக்ட் ஆகிருந்தது. ஸோ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டோனையும் நம்ம இதிலே வச்சு கனெக்ட் பண்ணியாச்சு, போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அடுத்ததாக வந்து அந்த எக்ஸிஸ்டிங் ஹாரனுக்கு வர 12 வோல்ட் சப்ளை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அந்த புது ஒயரிங் கிட்ட வந்து இதில் கனெக்ட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ப்ளஸ் மைனஸ் இதில் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அந்த எக்ஸிஸ்டிங் ஹாரன்லையும் கனெக்ட் பண்ணியாச்சு. அடிஷ்னலாக அந்த கேபிளையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் இது கூட. ஸோ இது கொஞ்சம் ப்ராப்பராக டேப் அடிக்கணும், அது செக் பண்ணிவிட்டு டேப் அடிச்சுக்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். கம்பேர் டு இந்த சிங்கிள் டோன் ஹார்ன் கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப சூப்பராகவே இருக்குது கைஸ். நம்ம செக் பண்ணி முடித்த கொஞ்ச நேரத்துலேயே வந்து ரெண்டு ஹார்னுமே டோட்டலாக அடிக்கலை. என்ன ஃபால்ட்டுன்னு தெரில. ஸோ இது நமக்கு தெரிஞ்ச சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு நான் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது என்னன்றதை அப்டேட் பண்ணுறேன். இது எனக்குமே ஒரு பெரிய சர்ப்ரைஸ். இது வந்து சிம்பிள் தான், அது நம்மளே பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணோம். பட் நல்லா ஒர்க் ஆச்சு. பட் அது என்ன பிரச்சனைன்னு தெரியல, திடீர்னு ஹார்ன் அடிக்கல. ஸோ இதுதான் சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோம். அந்த பழைய ஒயரிங் ஹார்னஸ் கிட்ட ரிமூவ் பண்ணிவிட்டு புது ஒயரிங் ஹார்னஸ் கிட் மாற்றியாச்சு. ஸோ இது வந்து அடிஷ்னல் ஹார்ன் ஃபிக்ஸ் பண்ணுறதுல 2 டைப்பாக பண்ணலாம். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வித் ரிலே, இன்னொன்று வித்தவுட் ரிலே. அதுதான் எனக்கு டவுட், ஒருவேளை ரிலே இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணதுனால தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணலையா அப்படின்றது மாதிரி எனக்கு ஒரு டவுட் இருந்தது. பட் அது நான் இங்கே கேட்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இல்லை, இங்கே நாங்கள் பண்ணுறது எல்லாமே வித்தவுட் ரிலே தான் பண்ணிகிட்ருக்கோம், எந்த கம்ப்ளைண்ட்டும் வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ ஏன் ஹார்ன் அடிக்கலன்னு செக் பண்ணும்போது ஃபியூஸ் தான் போயிருந்தது. ஸோ இப்போ ஹார்ன் வந்து ரொம்ப நல்லாவே இருந்தது. இந்த ஃபியூஸ் செக்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்ரி இருக்க சைடில் வந்து இருக்குது. அதுலேயே வந்து கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க எந்தெந்த ஃபியூஸ் எது இருக்குது அப்படின்ட்டு. அது நம்பர் 10 தான் வந்து ஹாரனுக்கு கொண்டாட பீஸு. ஸோ அதையும் மாற்றியாச்சு. ஸ்பேரும் ஒன்று நமக்கு ஆல்ரெடி அவைலபிளாக இருக்குது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட்.